வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்துக்கான ஆடியோ லான்ச் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரெய்லரும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து நைட் 7 மணிக்கு வருங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக வந்துருமா? ஏன்னா ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் வர நடந்துட்டு இருக்கு. ஸோ டிலே ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக இறக்கிட்டாங்க. இந்த ரெட்ரோ ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரெய்லர் கட் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோடைய ஃப்ரெண்ட் டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் தான் கட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டைலில் கட் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர் கட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரியை ரிவீல் பண்ணாத அளவுக்கு தான் கட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, நிறைய ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்தில் நிறைய பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவுடைய ஒரு அவுட்லைன் ஸ்டோரி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதாவது சூர்யா பூஜா ஹெக்டே இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஆனால் பூஜா ஹெக்டேக்கு சூர்யாவுடைய ரவுடிசம் பிடிக்கல, அந்த வாழ்க்கை பிடிக்கல, அதை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு, முயற்சி பண்ணாலும் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் ட்ரெய்லர் கட்லேயே வச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரவுடிசம் இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு அவருடைய காதலிக்காக அந்த காதல் பயணத்தை நோக்கி அவர் போனாரா இல்லையா, அதுக்கு நடுவில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குங்கிறது தெரியுது. பட் இதை தாண்டி இந்த கதை இப்படி தான் போக போகுது, இப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவுமே வந்து ரிவீல் பண்ணலை. இந்த ட்ரெய்லர் கட்டில் சூர்யா ஃபைட் பண்ணுற நிறைய சீக்வன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சூர்யா சண்டை போடும்போது நார்மலாக சண்டை போடுற மாதிரி இல்லை கண்ணாபுண்ணா நடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ப்ராப்பராக ஃபைட்டிங் தெரிஞ்ச ஒரு ஆளாக அவரை காமிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய கைகளை யூஸ் பண்ணி தான் அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அவருடைய ரைட் ஹேண்ட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. செவரெல்லாம் பயங்கரமாக அடித்து உடைக்கிறாரு. அடிக்கும் போது கையை ஒரு விதமாக சுற்றி அடிக்கிற மாதிரிலாம் காட்டப்படுது. ஸோ மாஸ்டர் படத்தில் பவானி கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட் ஹேண்ட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் சூர்யா கேரக்டருக்கு கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சூர்யாவுடைய அப்பாவாக நடிச்சிருக்கிற ஜோஜோ ஜார்ஜ் இவங்கெல்லாம் வந்து ரவுடிஸ் கேங்ஸ்டர் கும்பலாக வந்து காட்டப்படுது. இவங்க யாரு கீழே இல்லை யாருக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் அவர் கீழே வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். பிரகாஷ் ராஜ் வந்து கேங்ஸ்டர் மாதிரி தெரியல, பட் அவர் ஏதோ இல்லீகலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து ஜோஜோ ஜார்ஜை அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து கோமா சேரை தட்டி விடுறாரு. அப்போ பக்கத்தில் ஜோஜோ ஜார்ஜ் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ சூர்யா பிரகாஷ் ராஜுக்காக அவர் கீழே வேலை செய்கிறாரான்னு தெரியல, ஆனால் ஜோஜோ ஜார்ஜ் ஏதோ ஒரு வகையில் அவருக்காக ஒரு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. படத்தோடைய ஹீரோயினான பூஜா ஹெக்டே அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெட்டினரி டாக்டராக வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாட்டில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க டேபிளில் செத்தஸ்கோப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 டயக்ராம்ஸ் இருக்கும். மானோடைய டயக்ராம் இருக்கும், மாடோடைய டயக்ராம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க கையில் வந்து ஒரு டாகை வச்சிருப்பாங்க. அப்போ சூர்யா உள்ள வருவார். சூர்யாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரையோடைய படங்கள்லாம் இருக்கும். ஜெயராம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கட்டில் அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு கேரக்டராக வர மாதிரி தான் தெரியுது. அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்கிற மாதிரியுமே காட்டப்படுது. அந்த குரூப்புக்குள்ளே தான் கருணாகரன் வராரு. மேபி இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி விழா அப்படின்னு போட்டிருக்கோம். ஜெயராம் வந்து வித்தியாசமான ஒரு காஸ்டியூமில் இருப்பார், ஹேட்லாம் போட்டிருப்பாரு. மேபி இவங்க குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்டில் வரக்கூடிய ஒரு டயலாக் பூஜா ஹெக்டேவை வந்து புத்தரோட கம்பேர் பண்ணுற மாதிரியும் சூர்யாவை வந்து அரக்கனோட கம்பேர் பண்ணுற மாதிரியுமே சொல்லப்படுது. சூர்யா தான் அந்த டயலாகே வந்து சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய கேரக்டர் வந்து எப்போவுமே கோவமாக இருக்கிற மாதிரி ரக்கடாக இருக்கிற மாதிரியே வந்து காட்டுறாங்க. கனிமா சாங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹாப்பியாக ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வந்து இருக்காது. அண்ட் பூஜா ஹெக்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் பூஜா ஹெக்டே தான் மெயின் ஹீரோயின். இவங்க இல்லாமல் ஸ்வாசிகா அவங்களுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் அவங்கள காட்டுறாங்க. மேபி அவங்க வரக்கூடிய போர்ஷன் வந்து பாஸ்ட் போர்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கதைக்கிழமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் தான் நடக்குது. அதுக்கும் பின்னாடி ஒரு பாஸ்ட் போர்ஷன் இருக்குது. அதுக்கான ஒரு சில சீன்ஸும் இந்த ட்ரெய்லர் கட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்க வர மாதிரி தெரியுது. ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா அவங்க இந்த படத்தில் ஒரு சாங்க்கு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். ஆனால் இன்னும் மூவி டீம் அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் சீக்வன்ஸ் ஒரு 2 ஷாட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷாட் வந்து ஸ்ரேயா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டப்படுது. இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கூட சூர்யாவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ கனிமா சாங் எப்படி பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ஸ்ரேயா அப்பியர் ஆகிற இந்த ஒரு சாங்கும் வந்து சம வைரலான ஒரு சாங்காக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக படத்தில் தான் போய் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியல. இந்த ரெட்ரோ படத்தோடைய கதைக்களம் எந்த ஊரில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு தீவில் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. மூவி டீம் வந்து அந்தமான் தான் போய் ஷூட் பண்ணாங்க. ஸோ படத்துலையும் அந்தமானில் கதைக்களம் நடக்கிற மாதிரி தான் காட்ட போகிறாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு தீவுன்னு சொல்லி காட்ட போகிறாங்களா, இல்லை ஃபிக்ஷனலாக ஏதாவது ஒரு பேர் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் தமிழ்நாட்டிலிருந்து இந்த தீவுக்கு வந்து சேர்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
பாஸ்ட் போர்ஷன்ஸில் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று காட்டப்படுது. அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. மேபி அது சூர்யாவாக இருக்கலாம், அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ ஜோஜோ ஜார்ஜ் வந்து சூர்யாவுடைய அப்பான்னு சொல்கிறாங்க. அவர் தான் உண்மையான அப்பாவா இல்லை வளர்ப்பு அப்பாவா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் சுவாசிகாவை பார்க்கும்போது மேபி அவங்க சூர்யாவுடைய அம்மா கேரக்டர் பிளே பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆக்டர் விது அவர் இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் சட்டானியா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சைக்கிக்கான ஒரு கேரக்டரில் அவர் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் நடத்துறாரு. ரெட் டீம் ப்ளூ டீம் அப்படின்னு 2 டீமாக பிரித்து எல்லாருக்கிட்டையும் ஆயுதங்களை கொடுத்து அவங்களை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு நபராக வந்து காட்டப்படுறாரு. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸும் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸில் வந்து வெள்ளக்காரங்களாம் இருக்கிற மாதிரியுமே வந்து காட்டப்படுது. ஸோ இந்த கேம் எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு, இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த பேக் ஸ்டோரியில் வந்து நாசருடைய போர்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவருடைய போர்ஷன்ஸ் ட்ரெய்லரில் பார்க்கும்போது துண்டா தனியாக தான் தெரியுது. ஆக்டர் விதுவோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா வார பயங்கரமாக விரும்புகிற ஒரு ஆளாக வந்து காட்டப்படுறாரு. அவர் நடத்துகிற இந்த கேமை வந்து அவருக்கு நிறுத்துறதுக்கு மனசே கிடையாது. பட் யாரும் நிறுத்த சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டயலாக் பேசும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை சூர்யா சைடில் இருந்தால் அதை நிறுத்த சொல்கிறாங்களா இல்லை வேற விதமாக வந்து பிரச்சனை வருதான்னு தெரியல. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த கேமுக்குள்ளே சூர்யாவே வந்து கலந்துக்கிறாரு. ஸோ சூர்யா எதனால இதுக்குள்ளே வராரு. த ஒன் சாங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபைட் வந்து மேபி கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வர ஃபைட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸை பெருசாக இது வரைக்கும் ட்ரெய்லர் கட்லையோ எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. ரெட் டீம் ப்ளூ டீம் 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க, ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி சண்டை போடுறாங்க அதெல்லாம் வந்து காட்டலை. மேபி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெவில் ஹார்ன் சிம்பிளைசேஷன் இந்த படத்துலையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லி படத்தில் ஏகேக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் சூர்யா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யா உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் வந்து கரெக்டாக பார்க்கும்போது சூர்யாவுடைய தலைக்கு மேலே டெவில் ஹார்ன் மாதிரி வருது. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கை குழந்தைய வந்து காட்டுறாங்க. அந்த குழந்தை யாருங்கிறது தெரியல. அந்த குழந்தையே சூர்யா தானா இல்லை வேற ஒரு கேரக்டரா அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். பட் அந்த குழந்தைய வந்து ரெட் கலர் துணியில் சுற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த ரெட் கலர் துணி அப்படிங்கிறது மேபி தளபதி படத்துக்கான ரெஃபரன்ஸாக வந்து இருக்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன். ஸோ கண்டிப்பாக ரஜினி ரெஃபரன்சஸ்லாம் நிச்சயமாக அந்த படத்தில் நிறையவே இருக்கும். இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் சீக்வன்ஸ் சூர்யா வந்து வேட்டி கட்டிட்டு சண்டை போடுற மாதிரி வந்து காட்டப்படுது. அதில் அவருடைய லுக்கை பார்க்கும்போது ஜெயிலில் அவர் என்ன மாதிரியான ஒரு லுக்கில் இருந்தாரோ, லாங் ஹேர் லாங் பியர்ட், அதே லுக்கில் தான் வந்து இருக்காரு. ஒருவேளை ஜெயில் தண்டனை முடிச்சுட்டு அவர் வெளியில் வரும்போது அவர் யாரோ கொலை பண்ணுற மாதிரி வந்து இருக்கலாம். அப்போ அந்த சண்டை நடக்கிற மாதிரி இருக்கலாம். இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யாவே இந்த படத்தில் ஒரு டயலாக் பேசுகிற மாதிரி காட்டப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெட்ரோ படம் சம்பவம் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரம் மே 1ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ட்ரெய்லர் கட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ண டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.